வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜீத்து அஷ்ரஃப் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஆன் டியூட்டி அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மலையாள படம். சப்டைட்டிலோடு நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்திங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி போய் கஸ்டடியில் வச்சுருக்காரு. அவரோட கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆஃபீஸர் வந்து வேகமாக கோவத்தோடு உள்ளே போகிறாரு. போய் அந்த பிடிச்சி வச்சுருந்தவனை செம்மாடி அடிக்கிறாரு. ஹீரோ வந்து தடுத்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அந்த அக்யூஸ்ட்டு சொல்கிறான், உன் பொண்ணோட வீடியோ மட்டும் இல்லை, நிறையா பொண்ணோட வீடியோவும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ வந்து அந்த லேப்டாப்பை பார்க்குறாரு. அவன் என்னென்ன வீடியோலாம் வச்சுருக்கான் காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா பெரிய ஷாக்கு, ஹீரோவோட பொண்ணோட வீடியோவும் அதில் இருக்குது. பெரிய ஷாக்கு. வந்த கோவத்துக்கு அந்த பிடிச்சிட்டு வந்த அக்யூஸ்ட்டை அடித்து ஒரே அடித்து நகர்த்தி அவனை கொன்னே விட்டுறாரு நானுக்குள்ளேயே. இப்போ பெரிய கேஸ் ஆகிடுது. கேஸை தூக்கி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அவர் மேலே போட்டுறாங்க. போட்டுட்டு ஹீரோ வந்து சஸ்பெண்ட் ஆகிடுறாரு. அடித்து கொண்டுறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு வேகத்தோடு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு வீடியோ இருந்துச்சு இல்லையா, அதுலேயும் சரி பொண்ணை கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு போயிடுறாரு. இதுக்கு முன்னாடியே பொண்ணுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருது. பொண்ணு பயத்தில் இருக்கா, ஐயோ அப்பா தெரிஞ்சால் அடித்து கொண்டு வரோம் அப்படின்ற பயத்தில் அழுதுகிட்டு இருக்குது. அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. வேகமாக வராரு. அவங்க அம்மா வந்து வேணாம் போய் கேட்காதீங்கன்னா, இல்லை நான் கேட்பேன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு கதவை பூட்டி வச்சிருக்கு. ஹீரோ கதவை உடச்சிட்டு போய் பொண்ணை கேட்கலான்னு உள்ளே போய் பார்த்தா பொண்ணு வந்து தூக்கு மாட்டி செத்துருச்சு. அதுலேயே ஹீரோ வந்து ரொம்ப மனநிலைப்பட்டு அப்செட் ஆகிட்டார். ஸோ இப்போ வந்து அந்த சஸ்பெண்ட்லாம் முடிஞ்சு திருப்பி ஜாயின் பண்ணோடனே ஹீரோவுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் செயின் கேஸ் வருது. அந்த கேஸ் பார்த்திங்கன்னா டிட்டோ வந்து இவரோட பொண்ணு கேஸில் வர மாதிரியே அதுலேயும் நிறைய அக்யூஸ்டு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தெரிய வருது. இப்போ வந்து யார் சொன்னாலும் கேட்காம அந்த கேஸை வந்து இது பண்ண பார்க்குறாரு, ட்ராக் பண்ண பார்க்குறாரு. அவர் ட்ராக் பண்ண ஒவ்வொருத்தராக செத்துட்டே வராங்க. இப்படி இருக்க இடத்துல ஒரு இன்டர்வல் விட்றாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இந்த கேஸில் வந்து அக்யூஸ்டை தேடி போகிறாரு. போய் அக்யூஸ்டை கண்டுபிடிச்சிட்றாரு. பார்த்தா ஆக்சிடென்ட்லேயே செத்துட்றாங்க. இப்போ வந்து ரெண்டாவது அக்யூஸ்டை தேடி போகிறதுக்கு முன்னாடி அவங்களே இவங்க தேடி வந்துட்டாங்க. இப்போ வந்து அக்யூஸ்டும் ஹீரோவும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு செம்ம ஃபைட்டு நடக்குது. சரி, இப்போ வந்து அங்கேருந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து அந்த அக்யூஸ்ட் எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த வில்லன்கள் எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஹீரோ வந்து அந்த தப்பிச்சு போனவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பொண்ணாரா இவங்களுக்கும் இந்த ஹீரோ பொண்ணோட அந்த ரேப் கேஸுக்கும் இந்த புதுசாக செயின் தொலைஞ்ச அந்த டூப்ளிகேட் செயின் கேஸுக்கும் என்ன சம்மந்தம், இது எல்லாமே ஒரே கனெக்டிங் பாயிண்டில் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. ப்ளூ சட்டை மரம் வந்து ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். படம் வந்து அந்தளவுக்கு ஆகா ஓகோன்னு இல்லைனா கூட ஒரு நல்ல ரிவெஞ்ச் க்ரைம் த்ரில்லர் பார்த்த மாதிரி இருக்கும் படம். உண்மையிலே சொல்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்க வில்லனை எப்படியாவது ஹீரோ அடிக்கணும், செம்மையாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணணும் நமக்கு. அது இல்லாமல் சில படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லன் அடிக்கும்போது நமக்கே பரிதாபம் வரும். அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்னு இப்படி போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அவன் பண்ணுற தப்பை வச்சு நமக்கே அந்த உணர்ச்சி வரணும். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இருக்க வில்லன்களுக்கு வந்து ஒரு மோட்டிவே கிடையாது. எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. அவனுங்க பாட்டு கஞ்சா அடிப்பானுங்க, எல்லாத்தையும் ஏமாற்றுவானுங்க, கொல்லுவானுங்க, இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒரு மோட்டிவே இல்லாதனால இவங்க கூட எதுக்கு இவ்வளோ எல்லாம் ஒரு டீமை போட்டு இவங்கள போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர, அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஏதாவது யோசிச்சிருக்கலாம். மித்தபடி இந்த படத்தில் வந்து கேஸ்டிங்கு, கேமரா ஒர்க்கு, இந்த படத்தில் மெயினாக 2 விஷயம் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஃபைட்டும். இது 2ம் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடையில கொஞ்சம் லேக் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வில்லன்களுக்கு வந்து ஒரு மோட்டிவே இருக்காது. ஒரு கனெக்டிங் ரீசன் ஒன்று சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட அது என்ன சொல்கிறது, அவனுங்களும் கெட்டவனுங்க இவனுங்களும் கெட்டவனுங்க என்னையா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மித்தபடி இந்த படம் வந்து ஒரு மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறதுலையே வாரம் ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்ற சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா மலையாள இண்டஸ்ட்ரி. அதில் வந்து இந்த வாரம் அந்த நல்ல படத்தில் இந்த ஆஃபீஸர்ஸ் ஆன் டியூட்டி ஒரு நல்ல படம்.